Hello coders, welcome back to the React Native series. நம்ம previous videosல React Nativeல இருக்க concepts வந்து learn பண்ணோம். Then ஒரு shopping list application வந்து create பண்ணோம். இப்போ React Nativeல இருக்க remaining concepts வந்து explore பண்றதுக்காக நம்ம mailbox மாதிரி ஒரு application வந்து develop பண்ணலாம். ஸ்க்ரீன்ல நீங்க பார்க்குற application தான் develop பண்ண போறோம். ஸோ இது வந்து ஒரு mailbox மாதிரி. இதோட லுக் அண்ட் ஃபீல் தான் வந்து mailbox மாதிரி இருக்கும். எக்ஸாக்ட் ஃபங்க்ஷனாலிட்டி வந்து mailbox மாதிரி கிடையாது. நம்ம CRUD ஆப்ரேஷன்ஸ் வந்து கத்துக்கிறதுக்காக இந்த அப்ளிகேஷன் வந்து டெவலப் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீனில் வந்து இன்பாக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. இன்பாக்ஸில் வந்து மெயில்ஸ் மாதிரி நம்ம கண்டென்ட் வந்து லோட் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே வந்து லோக்கல் டேட்டால இருந்து தான் வந்து இந்த கண்டென்ட் வந்து லோட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேப் இருக்கு, அதாவது ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டன் இருக்கு. இதை வந்து கிளிக் பண்ணோம்னா நியூ மெயில் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இப்போ சப்ஜெக்ட்ல வந்து நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஹலோ அப்படின்னு கொடுக்குறேன்னா தென் கண்டென்ட்ல மீட் யூ டுடே அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டு இப்போ சென்ட் அப்படின்னு கொடுத்தோம்னா நமக்கு வந்து அந்த கண்டென்ட் வந்து இங்கே வந்து ஆட் ஆயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் போட்ட கண்டென்ட் வந்து இங்கே வந்து ஆட் ஆயிருக்கு. ஸோ இது வந்து மெயில் பாக்ஸ் மாதிரி எக்ஸாக்டாக சென்ட் ஆகாது, நம்ம கண்டென்ட் வந்து ஆட் ஆகும். தென் நம்ம இப்போ இருக்க கண்டென்ட்டை வந்து டேப் பண்ணோம்னா வந்து இது வந்து இன்னொரு ஸ்க்ரீன் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம நேவிகேஷன் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால தான் வந்து ஸ்க்ரீன் வந்து நேவிகேட் ஆகுது. இங்கே வந்து டெலீட் ஆர் க்ளோஸ் ஆப்ஷன் கொடுத்துருப்போம். தென் பார்த்தீங்கன்னா இங்கே இன்பாக்ஸ் இருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தென் பார்த்தோம்னா இங்கே வந்து ஒரு ட்ராயர் நேவிகேஷன் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அது மூலமாக வந்து நம்ம வந்து ஸ்விட்ச் பண்ணலாம். இப்போ டிராப்ஸ்னு கிளிக் பண்ணுறோன்னா கம்ப்ளீட்டாக ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்க்ரீன் வந்து போயிடுச்சு. ஸோ நம்ம ட்ராவர் நேவிகேஷன் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ட்ராஷ் சென்ட்லாம் வந்து இப்போதைக்கு சும்மா யூஐ ஸ்டைல்காண்டி வச்சுருக்கோம். இது வந்து எக்ஸாக்டாக ஃபங்க்ஷனல் வந்து கிடையாது. ஸோ இந்த அப்ளிகேஷன் தான் வந்து டெவலப் பண்ண போகிறோம். இது டெவலப் பண்ணோன்னா நமக்கு வந்து மிச்ச கான்செப்டை வந்து கவர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன கான்செப்ட்ஸ் வந்து இப்போ இந்த அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறதுல வந்து நம்ம கவர் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே வந்து நமக்கு நேவிகேஷன் வந்து நடக்குதுல்ல. ஸோ வந்து இதுக்கு வந்து நமக்கு ரியாக்ட் நேவிகேஷன் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ரியாக்ட் நேவிகேஷன் இருக்கனால தான் வந்து இங்கே வந்து நேவிகேஷன் வந்து ஒர்க் ஆகுது. இப்போ நம்ம இன்பாக்ஸ்ல இருந்து இந்த கண்டென்ட் போகிறது பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் ஸ்டாக் நேவிகேஷன். நம்ம ஸ்டாக் நேவிகேஷன் வந்து யூஸ் பண்ணுறோம். அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நான் பெட்டராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போதைக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ட்ராவர் நேவிகேஷன் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து ட்ராயர் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. நம்ம ட்ராவர் நேவிகேஷன் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். சொல்லப்போனால் வந்து நம்ம காம்பினேஷன் ஆஃப் ட்ராவர் அண்ட் ஸ்டாக் நேவிகேஷன் ரெண்டும் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால தான் வந்து இப்போ டிராஃப்ட்ஸ் வந்து ஒரு கம்ப்ளீட் ஃப்ளோனா அது வந்து இங்கேருந்து ஒர்க் ஆகும். ஸோ நம்ம ரியாக்ட் நேவிகேஷன் வச்சு இதெல்லாம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நேவிகேஷன் பாரும் வந்து கஸ்டம் நேவிகேஷன் பார் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்டாக் நேவிகேட்டருக்கு தனியாக ஒரு ஆப் பார் இருக்கும். அதே மாதிரி ட்ராயர் நேவிகேஷனுக்கு தனியாக ஒரு ஆப் பார் இருக்கும். நம்ம அதை ரெண்டையும் கம்பைன் பண்ணும்போது நம்ம வந்து கஸ்டமாக வந்து ஒரு பார் ஆட் பண்ணணும். ஸோ அதனால அது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். தென் வந்து டேட்டா பாசிங் வந்து நம்ம ஸ்டேட்ஸ் மூலமாக தான் வந்து பண்ணிட்டு இருக்கோம். அது எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அப்புறம் ரியாக்டில் இருக்க மோடல் ஸ்க்ரீன்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஏன்னா வந்து நமக்கு இங்கே லோட் ஆகுறது வந்து மோடல். நம்ம கீழே இருக்க பட்டனை கிளிக் பண்ணோடனே நமக்கு இந்த நெக்ஸ்ட் ஓப்பன் ஆகிற ஸ்க்ரீன் வந்து மோடல் ஸ்க்ரீன். தென் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் ஃபார்ம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே ஒன்றும் இல்லை, சப்ஜெக்ட் கண்டென்ட் ரெண்டு தான் இருக்குது. பட் இது எதுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம்னா ஃபார்மிக் ஃபார்ம்ஸை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக இது வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபார்மிக்னு ஒரு அதில் இப்போ பார்த்தீங்கன்னா வேலிடேஷன்ஸ்லாம் வந்து நடக்கும். ஃபார்மிக்கில் நம்ம யூஸ் பண்ணி வேலிடேஷன் வந்து பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் வந்து பண்ணுறதுக்காக இது வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன வேலிடேஷன்ஸ் வந்து பண்ணுறதுக்காக எப் அண்ட் ஃபார்மிக் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதை நம்ம டெவலப் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்டைல்ஸ்லாம் ஆட் பண்ணுறதுக்கு ஸ்டைல் ஷீட்டே வந்து எனஃப் தான். ஸ்டைல் ஷீட்லேயே நமக்கு பவர்ஃபுல் ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. அதில் இருக்க எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம இந்த ஸ்க்ரீன்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். நம்ம ஃப்ளெக்ஸ் பாக்ஸும் வந்து ஆல்ரெடி ஒரு ப்ரீவியஸ் வீடியோவில் ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் வந்து நம்ம ஃபுல்லாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவோட லிங்க்கையும் மேலே இப்போ போடுறேன். ஸோ அதுவும் வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. பட் நம்ம இன் அடிஷன் டு தட் இதில் கொஞ்சம் ஸ்டைலிங் வந்து சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக ரியாக்ட் நேட்டிவ் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைப்ரரி இருக்குது. ஸோ அதுவும் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் இருக்க பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா நம்ம அதில் இருக்க டிஃபால்ட் ஃபங்க்ஷனாலிட்டிஸும் யூஸ் பண்ணிக்கலாம். அது போக அதை வந்து ஸ்டைல் ஷீட்டோட கம்பைன் பண்ணியும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அதை ரியாக்ட் நேட்டிவ் மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக எல்லா டிசைன்ஸும் அதை வச்சு தான் பண்ணணும்னு கிடையாது. ஸ்டைலிங்ஸ் வந்து நம்ம ஓன் ஸ்டைலிங்ஸும் வந்து ஸ்டைல் ஷீட் வச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு ஃபைனலாக வந்து நம்ம ஜேசன் சர்வர், நம்ம லோக்கல் ஜேசன் சர்வரை வந்து ரன் பண்ணிட்டு அது மூலமாக நம்ம ஏபிஐ கால்ஸாக வந்து இது எல்லாத்தையும் மேக் பண்ணலாம்.
ஸோ கிரியேட் பண்ணுறோன்னா கிரியேட்டுக்கு வந்து இது பண்ணலாம். தென் சேவ் பண்ணுறது இது எல்லாமே வந்து லோக்கல் ஜேசன் சர்வர் வச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஸோ இப்போ ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணலாம். நான் என்னோட ப்ராஜெக்ட் பாத்தில் இருக்கேன். ஸோ npx create expo app அப்படின்னு போட்டு மெயில் பாக்ஸ் அப்படின்னு என்னோட நம்ம ப்ராஜெக்ட் நேம் வந்து வச்சுருக்கேன். வச்சுட்டு கிரியேட் பண்ணுறேன். ஓகே, இப்போ ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. நான் சிடி கொடுத்து நம்ம ப்ராஜெக்ட் ஃபோல்டருக்குள்ள போகிறேன். போயிட்டு npm run android. ஸோ இப்போ ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு டிஃபால்ட் மெசேஜோட ஆப் வந்து லோட் ஆகிருக்கு. ஸோ நம்ம இப்போ இன்னும் கொஞ்சம் டிபெண்டன்சிஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன் நம்ம ரியாக்ட் நேவிகேஷன் வந்து யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னேன். நம்ம யூஸ் போகிற வெர்ஷன் வந்து 6. ஓகே, ஸோ இப்போ ரீட் டாக்ஸ்குள்ளே போகிறேன். போயிட்டு இங்கே நமக்கு வந்து இன்ஸ்டால் கமாண்ட் இருக்கும். ஸோ இதை npm இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இதில் இன்னொரு டேப் வந்து கிரியேட் பண்ணுறேன். கிரியேட் பண்ணிவிட்டு என்னோட ப்ராஜெக்ட் பாத்தில் தான் இருக்குது. ஸோ ப்ராஜெக்ட் பாத்தில் போயிட்டு npm இன்ஸ்டால் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் அடுத்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ரியாக்ட் நேட்டிவ் மெட்டீரியல் வந்து எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த லிங்க்ஸ் எல்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். நீங்கள் அங்கேருந்து லிங்க்ஸ் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இங்கேயும் வந்து npm இன்ஸ்டால் இருக்குது. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கோ த்ரூ பண்ணலாம் ரியாக்ட் நேட்டிவ் மெட்டீரியல் வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது ரியாக்ட் நேவிகேஷன் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ரியாக்ட் நேட்டிவ் மெட்டீரியல் வந்து நான் இன்ஸ்டால் பண்ணுறேன். ஸோ அது இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா தேர்ட் வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன ஃபார்ம்ஸ்க்கு வந்து நம்ம ஃபார்மிக் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபார்மிக் உள்ள போயிட்டு அதுவும் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, இப்போ இந்த 3 டிபெண்டன்சி பேக்கேஜஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ப்ராஜெக்ட்கான இனிஷியல் செட்டப் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல இருந்து கோட் பார்க்கலாம். தேங்க் யூ.